Hi students, welcome to Easy Maths. நம்ம இப்போ பார்க்க போகிறது 10th Maths exercise 1.1ல third stem. Question வாசிக்கலாம். If b cross a equal to b cross value minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இதில் என்ன கேட்டிருக்காங்க? Find a and b கேட்டிருக்காங்க. Find a and b கேட்டிருக்காங்க. இவன்னு கொடுத்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எப்போவுமே எழுதிக்கலாம். -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. நம்ம இதில் எப்போவுமே தெரியும், நம்ம வந்து இப்போ ஒரு பி கிராஸ் ஏயாக இருந்தாலும் ஏ கிராஸ் பி, இப்போ ஏ கிராஸ் பியாக இருந்தால் என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு ஏல உள்ள வேல்யூ அது கூட நம்ம பி கிராஸ் ஏ சேர்த்து எழுதுவோம். இப்போ நமக்கு பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது மொதல் இருக்க வேல்யூ எல்லாமே பி, செகண்ட் இருக்கிறது ஒன்று எல்லாமே ஏ. இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ பி வேல்யூ என்னதெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு -2, அடுத்தும் -2 தான் இருக்குது, நம்ம எழுதியாச்சு, எழுத வேண்டாம். அடுத்து 0, அடுத்து 0 இருக்குது, எழுத வேண்டாம், எழுதிக்காச்சு. அடுத்து 3 எழுதிக்கலாம். அடுத்து 3 தான் இருக்குது, நம்ம எழுத வேண்டாம், இது எழுதியாச்சு. அடுத்து நம்ம ஏக வேல்யூ எழுதலாம். அப்போ செகண்ட் இருக்கிறதெல்லாம் ஏக வேல்யூ 3, அடுத்து 4, அடுத்து இருக்கிறது 3, நம்ம அது எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு. அப்போது பிக்க வேல்யூ ஏக்க வேல்யூ எழுதியா. இதான் ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.